ஒருவரின் தவறான நடத்தையால் இலங்கை ஆபத்தான நாடாக மாறிடுமா? இலங்கையின் பொருளாதார மீட்சிக்கான மிகப்பெரிய நம்பிக்கை சுற்றுலாதான். சுற்றுலாத்துறையை ஊக்குவிப்பதற்காக பிரச்சாரங்கள், விளம்பரங்கள், சந்தைப்படுத்தல் உத்திகள் என பல திட்டங்களை அரசாங்கம் முன்னெடுத்து வருகிறது. ஆனால் நாட்டில் நடக்கும் சில சம்பவங்களால் சுற்றுலா பயணிகள் நமது நாட்டை தேர்வு செய்யாமலே போய்விடுவார்கள். அண்மையில் அக்கரைப்பற்று பொத்துவில் பிரதான வீதியில் முச்சக்கர வண்டியில் பயணம் செய்த வெளிநாட்டு பெண்ணொருவரிடம் நபரொருவர் பாலியல் தொந்தரவு செய்த சம்பவம் உலகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. அந்த சுற்றுலா பயணி அதிர்ச்சியுடன் தனது அனுபவத்தை வீடியோவாக சமூக ஊடகங்களில் பகிர்ந்தவுடன் சில மணி நேரங்களுக்குள் அது உலகம் முழுவதும் பரவியது. இந்த சம்பவம் மட்டுமா? இல்லை. சில மாதங்களுக்கு முன்னர் மலையகத்தில் வயோதிப பெண்ணொருவர் சுற்றுலா பயணியின் அந்தரங்க பகுதியை பிடித்து பணம் கேட்டது, ஆட்டோ சாரதி ஒருவர் சுற்றுலா பயணிக்கு அந்தரங்க உறுப்பை காட்டியது என பல சம்பவங்கள் அண்மை காலமாக இலங்கையில் பதிவாகின்றன. இந்த விடயத்தை வெறுமனே சம்பவங்களாக மாத்திரம் பாராது, பாலியல் அறிவின் போதாமை, பாலியல் வறுமை பற்றி உணர்த்தும் விடயங்கள், ஆபாச படங்கள் மீதான மோகம், வெளிநாட்டவர்களின் ஆடை கலாச்சாரத்தை தவறாக புரிந்து கொள்ளல், உடல் ஸ்பரிசத்தின் மூலம் பணம் சம்பாதித்தல் போன்ற தவறான மனோபாவங்கள் ஒரு சமூகத்தின் மிகப்பெரிய பிரச்சனையாக உருவாகின்றன. சுற்றுலா பயணிகள் பண இயந்திரங்கள் அல்ல, அவர்கள் நமது விருந்தினர்கள். எனவே பாலியல் கல்வி பற்றிய சரியான புரிதலை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கப்பட வேண்டியது அவசியம்.